Good evening. Good evening, all. Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening, all. We'll get started. Well, let's. Good evening, sir. Good evening. Good evening. All right. We are going to make it simple this time. இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்ட் லாஸ்ட் டைம் எடுத்தது தான், அதை வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். Let's get started here. All right. So we have something. இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஜாயின் பண்ற மாதிரி பண்ணட்டும். இப்போ லாங் அப்படின்னு ஒரு வேர்டு, லாங். ஸோ இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? லாங் அப்படின்னா தூரம், ரொம்ப லாங்கா இருக்குது. ஓகே, நீண்ட. நீண்ட. லென்த்தி, லென்த்தினா என்ன அர்த்தமா இருக்கும்? நல்லா சொல்லுங்க. லென்த்தினா என்ன அர்த்தமா இருக்கும்? பெரியது. ரொம்ப லென்த்தியா இருக்கு, ரொம்ப லாங்கா இருக்கு. இப்ப சொல்லுங்க. நீளமாக. இப்ப நீளமாக, நீளமாக. சரி, இப்ப எனக்கு இந்த மீனிங் சொல்லுங்க. நீளம், நீளம். இப்ப சொன்னீங்க இல்லையா, லென்த் வந்து நீளம். லென்த்தி வந்து என்னவா இருக்கும்? நீளமாக சார். நீளமாக. இப்ப பாருங்க, லென்த்திலி. இப்படி வச்சுங்க. ஒண்ணும் கிடையாது. வகையில் நீளமாக இருக்கத்தக்க வகை. நீங்க இது போட்டுங்க, நீளமான, நீளமாக. இது எப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. His talk was lengthy. இதுக்கு என்ன அர்த்தங்க? His talk was lengthy. அவருடைய பேச்சு ரொம்ப மிக நீளமாக இருந்தது. நீளமா, அது எழுதிக்கிங்க. அவர் பேச்சு வந்து ரொம்ப நீளமாக இருந்தது. அவர் பேச்சு வந்து நீளமாக இருந்தது. அவரோட பேச்சு தான் இங்க நான் இப்ப பாருங்க. He talks lengthily. அவர் பேச்சு நீளமாக இருந்தது, அதாவது ரொம்ப நீளமா இருந்தது. இது வந்து பாருங்க, நீளமானது. He talks lengthily. He talks lengthily. அவர் ரொம்ப நீண்டு பேசுவார். அவர் பேச்சு வந்து ரொம்ப நீளமாக பேசுகிறார். அந்த பேசுறத சொல்றது, அவர் பேச்ச சொல்றது. நல்லா பாருங்க, பேசுறது, பேச்சு. இப்ப பாருங்க, நீளமாக இருக்கிறது நீளம். இப்போ ஒண்ணு சொல்றோம். இப்ப பாருங்க, பேச்சு, ஸ்பீச். சரிங்களா? பேச்சுங்கிறது ஸ்பீக், பேச்சு. பேசுறதுங்கிறது ஸ்பீக். ரைட்? ஸ்பீச். பேசக்கூடிய ஸ்பீக்கபிள். ஸ்பீக்கபிள், அதாவது அது வந்து பேசக்கூடிய டாக்கபிள், ஸ்பீக்கபிள். ரைட்? இப்ப பாருங்க, இந்த லென்த் சொல்றோம் இல்லையா, இங்க என்ன வரும்? இங்க நீளம், நீளமான, நீளமாக வச்சுங்க. நீளமாக்கு, நீளமாக்கு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வேர்பா வரும் இல்லைங்களா? நீளமாக்கு. சொல்லுங்க, யார் சொல்லுவீங்க? இப்ப நீளமாக்கு. இப்ப 5 சொல்லணும் இல்லைங்களா? இது ஒண்ணு கிடையாது, 5 சொல்லணும். ஒரே வார்த்தை, நீளமாக்கு. சோ இப்ப போட்டோம் பாத்தீங்களா? இங்க
நீங்க முடிக்கிறப்ப நேற்று ஜாய் பண்ணோம், உடனே என்ஜாய் போட்டீங்க இல்லைங்களா? கொஞ்சம் டஃபா இருந்தாலும் பண்ணீங்க, ரைட்? லென்த் போட்டுட்டு இந்த இஎன் இருக்கு இல்லையா, இந்த இஎன் வந்து கடைசியா போட்டுங்க. அவ்வளவுதான். நல்லா பாருங்க, லென்த்னா இது ஈஸியா பண்ணிடலாம். அடுத்தது என்னங்க? நம்பர் 2 என்ன? லென்த் அண்ட் ஏன் இங்க இதை பண்றீங்க? இது கடகடன்னு சொல்லிடுது. கஷ்டமானதுக்கு இது பண்ணா இது அடுத்தது இன்னொரு Length. முதல் கிளாஸ்ல இருந்தே நம்ம இந்த 5 ஃபார்ம்ஸ் தான் சொல்றோம். லென்த்தனிங். அப்புறம் லென்த்தன்ஸ் போட்டுக்கலாமா? ஒரு காலம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். லென்த்தன்ஸ். ஓகே, இன்னைக்கு இந்த ஃபேமிலி பத்தி இது வந்து சில வேர்ட்ஸ் வந்து நம்ம பண்ண போறோம். இது மெயினா பாத்துங்க, இந்த நவுன் இந்த ஒரு காலத்துல நான் கிரீன் ஆக்குறேன் ஒரு ரீசனுக்கு. இதுல இருந்து கொண்டு வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இன்னைக்கு கொண்டு வருவோம். கிரீன், இந்த கிரீன்ல உள்ளதுதான் நவுன், பெயர் சொல். நோட் பண்ணிக்கிங்க, பெயர் சொல். இதுல இருந்து இந்த ஃபேமிலியை இங்கேயும் அங்கேயும் இது பண்ணி ஏகப்பட்ட வேர்ட்ஸை கொண்டு வந்து சென்டென்ஸ் அமைக்கணும், ரைட்? அமைக்கிறப்பதான் நீங்க பேசுறப்ப வந்துடும். இப்ப பாருங்க, இந்த கிளாஸ் இந்த இதை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு பார்ட் 2 போடுறேன். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, இது எப்படி யூஸ் பண்ண போறோம்ங்கிறத பாருங்க. பேசுறப்ப ஐ ஆம் இப்படி போடலாமா? ஐய விட்டுருங்க. ஹி இஸ் இன்டெலிஜென்ட். இதுக்கு அர்த்தம் என்னங்க? திறமைசாலி. அறிவாளின்னு போட்டுக்கலாமா? புத்திசாலின்னு போடலாமா? புத்திசாலி. சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஹி இஸ் இன்டெலிஜென்ட். குயிக்கா சொல்லுங்க. நம்ம அவன் அறிவாளி. இப்போ அவன் அறிவாளியாக இருக்கிறான். அவன் அறிவாளியாக இருக்கிறான். அவன் அறிவாளியாக இருக்கிறான். இப்ப பாருங்க, ஹி அப்படியே போடுங்க, இன்டெலிஜென்ட்டை வந்து இன்டெலிஜென்ஸ்னு மாத்துங்க. ஸோ இது இந்தியாவில் நம்ம ஜென்ரலா பண்ற தப்பு. இது பேசிக் தப்பா கலைஞ்சிடும். இது வந்து அவன் அறிவாளியாக இருக்கிறான், அவனுக்கு அறிவு இருக்கிறது. என்ன பண்ணுங்க? இந்த இருக்கிறதுக்கு இங்க என்ன பண்ணுவீங்க? He is intelligent. He dash has intelligent. நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து அந்த நம்பர் பாத்தீங்கன்னா 7ல இருக்கும், ரைட்? சோ இது வந்து 7ல இருக்கும். He is intelligent. பட் இன்டெலிஜென்ஸ்னு வர்றப்ப நம்பர் 6க்கு மாத்திடும். நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இது ஒண்ணுங்கிறது இப்ப பாருங்க, ஐ ஆம், இங்க பாருங்க, ஐ ஆம் இண்டிபெண்டன்ட். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். இது கரெக்டா பேசணும். பேசுறப்ப இந்த வார்த்தை கூட, ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது. நான் சுதந்திரமாக இருக்கிறேன். எனக்கு இல்லைன்னா நான், பாருங்க, சுதந்திரம் இருக்கிறது போடுங்க. இண்டிபெண்டன்ஸ். நல்ல டிஃபரன்ஸ் பாருங்க எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும்? சோ இங்கேயும் சோ இந்த இடம் தான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்ம 23 வார்த்தைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? 23 வார்த்தைன்னு சொல்றது அவ்வளவு முக்கியங்கிறது. ஏன்னா நம்ம அடிக்கடி லிஸ்ட் பண்றோம். அதுல ரொம்ப முக்கியமா சொல்றது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பி. ரொம்ப முக்கியமான இந்த 23 வார்த்தைக்குள்ள பாருங்க, மாடல் வெப்ஸ் எடுத்துட்டு போடுவோம். பி, பீயிங், பீயிங், ரைட்? அதை மட்டும் எடுத்துட்டு இங்க பாருங்க, மாடல் வெப் மட்டும் எடுத்துட்டு ஹேவ், ஹேஸ், ஹேட், டூ, டஸ், டிட். இதனால பாத்துக்கோங்க, இந்த வார்த்தை தான் அவ்வளவு முக்கியம். இந்த 7, 6 இருக்கு இல்லையா? இந்த 6 வந்து இப்படி இங்க இருந்து வரலாம். இந்த 6 போடலாமா? நம்பர் போடலாமா? 1, 2, 3, 4,
5 இந்த 6 இருக்கு இல்லைங்களா இதுதான் நடுநாயகமா இருக்கிறது 7 8 நீங்க இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் ஆனா நடுநாயகமா இருக்கிறது இதுதான் இப்ப பாருங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் நான் ஒண்ணு பண்றேன் பாருங்க இந்த இடத்துல ஒண்ணு பண்றேன் இந்த 6 7 இருக்கு இல்லையா இங்க வந்து ஆங்கிரின்னு போடுறேன் ஆங்கிரி நல்லா பாருங்க ஆங்கிரி ஐ ஆம் ஆங்கிரி இங்க போடலாமா இங்க போட்டுட்டு நான் உடனே ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் ஐ ஆம் ஆங்கிரி அப்படின்னு என்ன அர்த்தங்க நான் கோபமாக இருக்கிறேன். நான் கோபமா இருக்கேன் ஐ எம் ஆங்கிரிப்பா என்கிட்ட வந்து பேசாதப்பா ஐ எம் ஆங்கிரி அப்படிங்கிறேன் இப்ப எனக்கு கோபம் இருக்கிறது இல்ல ஆங்கிரி வந்துடாது அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு ஆங்கர் சோ நம்பர் 6 போட்டுட்டு இங்க வாங்க ஆங்கிரி போட்டு இங்க ஆங்கர் வாங்க இதுல இங்கிலீஷ்ல ஒண்ணு என்னன்னா இங்க என்ன வர வாய்ப்பு இருக்கு 5 ஒண்ணு கிடையாது சும்மா ஒண்ணுன்னு நான் கேக்குறேன் 5 மாத்த ஆங்கர்னஸ் ஒருவேளை இல்லை அப்படியே ஆங்கர்னஸ் இருந்தாலும் இங்க தானே வரப்போகுது நவுன்ல தானே உட்கார போகுது இல்ல ஏதாவது ஐடியா இருக்கு ஆங்கிலத்தோட அடிப்படை குழப்பமே இங்கதான் வரும் நான் திருப்பி சொல்றதுதான் ஒரே வார்த்தை ஒரே ஸ்பெல்லிங் வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க வெவ்வேறு அர்த்தத்துல பண்ணுவாங்க தமிழ்ல வந்து இது ஒண்ணுத்துக்கு ஒரு வார்த்தை இப்ப பாருங்க இந்த ஆங்கர் இருக்கு நல்ல ஒரு க்ளூ கொடுக்குறேன் இங்க என்னவா இருக்கலாம் பாருங்க நம்ப மாட்டீங்க இதுதான் ஆங்கர் தான் இருக்கு ஆங்கரிங்னா கோபம் மூட்டுகிறேன் நான் கோபம் மூட்டுறேன் இது புரியுதுங்களா வேர்பு வினை சொல்லு பாத்தீங்களா சந்தோஷமா இருக்க பேசுறேன் நீளமாக்குறேன் ரைட் நிறுத்தம் இப்ப பாருங்க ஆங்கர்டு ஓ இந்த ஆங்கர் வேற அந்த ஆங்கர் வேற எப்படி அங்க இது பண்ண போறோம் அப்படின்னு பாத்துடலாமா இது முடிச்சுட்டாங்க போவோம் கவனமா இருக்கணும் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் நான் இதுக்காகவே ஒரு கிளாஸ் தனியாவே இதை எடுக்கிறதுக்கு காரணம் இது நீங்க ஒவ்வொரு வாட்டியும் 2 வார்த்தை வாக்கியம் 3 வார்த்தை வாக்கியம் தான் சாதாரணமா நினைச்சிடாதீங்க இப்ப பாருங்க ஐ ஆங்கர் ஐ ஆங்கர் இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க ஐ ஆங்கர் நான் நம்பர் 1 போடுறேன் பாருங்க நம்பர் 1 போடுறேன் பாருங்க நான் இப்ப அவ்வளவுதான் ஹிம்ம போடுங்க இப்ப போட சொல்ல அவன் மீது கோபமாக இருக்கிறேன் நான் அவனை கோபமூட்டுகிறேன் அப்ப பாருங்க நான் கோபமாக இருக்கிறேன் நான் எனக்கு கோபம் எனக்கு ஐக்கு வந்து 2 மீனிங் நானும் வரும் எனக்குன்னு வரும் எனக்கு கோபம் இருக்கிறது நான் அவனை கோபம் ஊட்டுகிறேன் இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் எந்த இடத்துல இந்த ஆங்கரை போடுறது எந்த இடத்துல இந்த ஆங்கரை போடுறதுன்னு தெரியும் நிறைய எக்ஸாம்பிள் இல்ல 20 30 40 50 எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம் நீங்க இதை கரெக்டா போய் கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் இப்ப பாருங்க இதுல நம்ம வந்து he is significant அப்படின்னு என்ன அர்த்தம் he is significant முக்கியமானவர் அவர் முக்கியமானவரா சிக்னிபிகன்ட்னா முக்கியம் புரியுதுங்களா இப்ப பாருங்க அவர் முக்கியமானவராக இருக்கிறார் he is significant அவர் ரொம்ப இப்ப தோனி இருக்காருன்னா முக்கியமானவராக இருக்கிறார் இப்ப நான் இங்க வந்து சிக்னிபிகன்ட் போடுறேன் நல்லா பாத்தீங்க நம்பர் இதுல சிக்னிபிகன்ட் இங்க என்னவா இருக்கும் நீங்க வச்சு கெஸ் பண்ணிடலாம் இன்டெலிஜென்ஸா வருது ரைட் இண்டிபெண்டன்ஸா வருது சிக்னிபிகன்ட் என்னவா வரும் சொல்லுங்க சிக்னிபிகன்ஸ் ஓகே இப்ப சிக்னிபிகன்ஸ் இதெல்லாம் சொல்லி ஈஸியானதெல்லாம் சொல்லிடணும் கஷ்டமானது சொல்லணும்னா பரவாயில்ல ரைட் இங்க சிக்னிபிகன்ஸ் இருக்குன்னா முக்கியப்படுத்து போட்டுருவோமா சிக்னிஃபை போடுங்க சிக்னிஃபை இதுல வந்து சிக்னிஃபைடு
signify, signifies. yes. இன்னும் இது கொண்டு வரும் சிக்னிஃபிகன்ட்லின்னு போட்டுக்கலாங்க. அது இதுல சிக்னிஃபிகன்ட்லி. ஸோ அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை தான் அது. அதை பார்த்தா தெரிஞ்சிடும். எனக்கு என்னன்னா இந்த குரூப்பை நான் இன்னைக்கு வந்து ஒரு 3 விதமா இதை அப்ரோச் பண்ணலாம். கம்ப்ளீட்டா கவர் பண்ணலாம், இல்லைன்னா வேர்ப்ல இருந்து நீங்க வந்து நவுன் போகலாம், இல்லைன்னா அட்ஜெக்டிவ்ல இருந்து நீங்க போகலாம். நான் இன்னொன்னு போடுறேன் பாருங்க, இங்க அப்படியே வச்சிருக்கேன். ஹைட்னு போடுறேன். நான் வந்து நவுன்ல பெயர் சொல் பாருங்க. பெயர் சொல்ல பாருங்க, இடத்து பேரு, ஊர் பேரு, ஆளு பேரு, பொருள் பேரு மட்டும் பெயர் சொல் கிடையாது. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் பெயர் சொல் இருக்கு. அது ஆங்கிலத்துல வந்து எவ்வளவு இதா பண்ண ஹைட்னு இருக்கு. இப்ப ஹைட்னா உயரம், உயரமான, உயரமான என்னவா இருக்கும்? கிராமர் கத்துக்கிறீங்க, வேர்ட்ஸ் வொகாபுலரியும் கத்துக்கிறீங்க. சொல்லுங்க. ஹைலி உங்களுக்கு அங்க ப்ரூஸ்லி மாதிரி எல்ஒய் அங்கெல்லாம் வருது, உங்களுக்கு ஈஸியா அங்க வந்துருமே. அவ்வளவு தூரம் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஹைலி ஹைட்டஸ்டா சார்? இருங்க, இதுல இருந்தே கொண்டு வரலாமே, ஹைலில இருந்தே கொண்டு வரலாமே. ஏன் சொல்ல முடியல? அது சொல்ல வரணுமே, அதான் வார்த்தையில வரணும். ஹைட்டஸ்ட் உள்ள ஹை தானே, ஹை தானே. இதுல என்ன இருக்கு? ஹை, ஹையர். சொல்லுங்க. ஹையர். இந்த ஹை தான் ஹையரா அடுத்த ஸ்டேஜ். இந்த ஹை தான் ஹையஸ்ட். இது மூணுமே தான். இது மூணுமே. ஆனா இங்க கொண்டு வர முடியுமா உங்களால? 5 வார்த்தை, இங்க 3 வார்த்தை கொண்டு வந்துட்டீங்க. ஹை, ஹையர், ஹையஸ்ட் எல்லாம் எல்லாமே. இங்க பாருங்க, ஹைட்டன், GHT ஒண்ணும் இல்ல, லென்த்துக்கு போட்டீங்க இல்லையா, அதே தான் அது. சோ இதை நீங்க ஃபில் பண்ணிடலாம். இப்ப போடலாமா? இங்க பாருங்க, வித் நான் எங்க இறக்குறேன் பாருங்க. வித் இங்க என்னவா இருக்கும்? கிரிக்கெட்லாம் இது பண்ணுவோமே, வைட் சார். வைட். இங்க என்னவா இருக்கும்? ஈஸி, வைட்லி. இங்க என்னவா இருக்கும்? விட்டன். வித்தன் எப்படி வரும்? வைடன். இப்ப நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, இந்த ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு வொகாபுலரியில கிராமர் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றீங்க பாருங்க. நிறைய பண்ணப்படதான் உங்களுக்கு தெரியும். வாவ், இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு, இப்படி ஒரு கிராமர் வேர்ட்ஸ் வச்சு பண்ணணும். இப்ப பாருங்க, he is significant, he has significance. அவருக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. எப்படி மாத்தி இருக்கும் பாருங்க. again, இப்ப பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க பாக்குறப்ப எல்லா வேர்ட்ஸையுமே இவ்வளவு ஈஸியா கனெக்ட் பண்ணலாமா? அப்ப வந்து இதை யூஸ் பண்ணணும்னா என்ன பண்றது, இதை யூஸ் பண்ணணும்னா என்ன பண்றது அப்படிங்கறது வந்து ஃபுல்லா பாருங்க. இப்ப பாருங்க, அக்செப்ட். இங்க ஈஸியா சொல்லிடலாமா? நம்பர் 2 சொல்லிடலாமா? ஓகே, நல்லது. எனர்ஜியோட பண்ணுங்க. கண்ணை மூடி திறக்கங்காட்டி 9:15 வந்துடும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இங்கதான்
இங்கதான் இங்க அக்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? சோ இப்ப இங்க வந்து எப்படி இருக்கு பாருங்க. சிக்னிபிகன்ஸ் பாத்தீங்களா? ஒரு ஐடியா பாருங்க. சிக்னிபிகன்ஸ் இது பாக்குறீங்களா? இதுல வந்து இந்த வார்த்தை தெரியணும். வார்த்தை தெரியலன்னா இந்த மாதிரி சமயத்துல தான் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். என்னவா இருக்கும்? அக்செப்டபிள் தெரியும் நமக்கு. 7ல உட்கார்றதுனால ஏபிஎல்பி வரும்னு தெரியும். நிறைய பார்த்தோம் வெள்ளிக்கிழமை, ஏகப்பட்டது பார்த்தோம். அக்செப்டபிள். ஸோ இதுல நிறைய லிஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அங்க சென்டென்ஸ் உருவாக்குறப்ப அந்த 23 கீவேர்ட்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ரைட்? இப்ப பாருங்க. சி சா தெரியுது. அப்படியே சொல்லிட்டே இது என்னவா இருக்கும்? லோகநாதன் சார், இது என்னவா இருக்கும்? இதுங்க பார்வை. இது பார்க்கிறது. இது பார்வை. பார்க்கிறேன், பார்த்தேன், பார்த்து, பார்த்து கொண்டு, பார்க்கிறான், பார்க்கிறது. ரைட்டா சார்? சோ இப்ப நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற நிறைய விஷயம் பார்ப்போம். யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? யூஸ் பண்றோம்ல, பாத்துடலாமா? யூஸ் பண்றதுக்கு இது தெரியுமா? இது வந்து பயன்படுத்துகிறேன், பயன்படுத்தினேன், பயன்படுத்தி, பயன்படுத்துகிறான். இப்ப சொல்லுங்க பயன்பாடு. பயன்படுத்துதலா? பயன்படுத்துதல் வெள்ளிக்கிழமை வச்சுக்கிட்டோமா? இப்ப சொல்லுங்க பயன்பாடுக்கு சொல்லுங்க. பயன்படுத்துதல் போட்ட அதே ஆர்வம் யூஸ்ஃபுல். இங்க வருமா? யூஸ்ஃபுல், பயன் தரக்கூடிய யூஸ்ஃபுல். ரைட்? யூஸ்ஃபுல்னஸ். ரைட்? சோ யூஸ்ஃபுல் இங்க வந்தோடனே யூஸ்ஃபுல்னஸ் போடலாமா? இப்ப பாருங்க யூஸ்ஃபுல் போடலாமா? நல்ல ஒரு எனர்ஜியா சொல்லுங்க. ஏகப்பட்ட விஷயம் கத்துக்க போறீங்க. எனர்ஜியா சொல்லுங்க. 10% உள்ள போனா கூட நம்ம நாளைக்கு வந்து நாளைக்குள்ள கிளாஸ்க்கு ரெடி ஆயிடும். சோ யூஸ்ஃபுல். இப்ப பாருங்க பயன்பாடு. பாருங்க யூசேஜ். யூசேஜ் இங்க வந்து கனெக்ட் ஆகும். இப்ப பாருங்க இங்க வந்து கனெக்ட் ஆகணுமா? இங்க வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆயிடுவோமா? பாருங்க என்ன பேசுறாலும் உள்ள கொண்டு வந்துடலாமா? நிச்சயம் கொண்டு வரலாம். கனெக்ட். இப்ப இங்க கனெக்ட் போட்டா இங்க என்ன வருங்க? இங்க தொடர்பு படுத்துகிறேன். தொடர்பு கனெக்டட் சார். வருது. கனெக்டட் இருக்கு. ஒரே நிமிஷம் அந்த ஆடியோ இது பண்ணிக்கிங்க. கனெக்டட். இப்ப பாருங்க இங்க கனெக்டட், கனெக்டிங், சோ இப்ப பாருங்க கனெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நவுன்ல. இதோட முக்கியமா ஒரு வார்த்தை வருது. 3 letters are missing. 3 letters are missing. யார் அதை மிஸ் பண்றது போடலாம் சார்? கனெக்ட்னஸ். ஒண்ணும் இல்ல, கனெக்ஷன். அந்த TION ION முடியுது. இந்த ஒரு 40-50 வேர்டு நம்ம இன்னைக்கு பண்றப்ப அந்த பேட்டர்ன் எமர்ஜ் ஆகும். அந்த பேட்டர்ன் எமர்ஜ் ஆகிறப்ப ஆஹா இப்படிதான் கனெக்ட் பண்றதா? ஏன்னா இதுல பாருங்க எவ்வளவு வார்த்தை இருக்கு பாருங்க. கனெக்டிங் ட்ரெயின் படார்னு வருதா பாருங்க. கனெக்டிங் ட்ரெயின் உடனே அட்ஜெக்டிவா மாறி பாருங்க. ட்ரெயினோட பண்பை பிடிக்கிற பெயர் சொல்லல. இப்ப கனெக்ட். சோ கனெக்டட் ஆக்டிவிட்டி. வா இங்க வருது பாருங்க. சோ இது வந்து நீங்க கனெக்டட் லீன்னு போடலாம். அப்படி ஒரு வார்த்தை கனெக்டட் லீ. ஆல்ரைட். அகெயின் இது வந்து எதுக்கு அவ்வளவு முக்கியமா பேசணும்னா இங்க பாருங்க ரிச். நல்லா பாருங்க இந்த மாதிரி ரொம்ப ஹை எண்ட் வேர்டு ரிச். ரொம்ப பணக்காரருக்கும் ரிச் தான். ரிச் இங்கேயும் ரிச் தான். இங்கேயும் இங்க வந்து ரிச்லி பாப்புலேட்டட். பாருங்க ரிச்லி. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. ரிச்
இங்க ஏதாவது சொல்ல முடியுமா? இதை கொண்டு வந்து திருப்பி இங்க டெரிவ் பண்ணி இங்க ஆட் பண்ணலாம். ரிச் 6வதுல உட்காருதுனாக்கா இங்க என்ன இருக்கும்? நம்பர் 1ல verb என்னவா இருக்கும்? அங்க ரிச் தான் சார். ரிச் இங்க ரிச் வர ரிச்சுன்னு வார்த்தை இல்லையே. நான் இங்க கேட்கறது 5 வார்த்தை, ஒரு வார்த்தை இல்ல, 5 வார்த்தை. செழுமை ஆக்குறது பாருங்க. ரொம்ப செழுமையா இருக்க, ரொம்ப பணக்காரனா இருக்கா, பணக்காரனாக்கு. இப்ப பாருங்க, ஒண்ணு இல்ல, அந்த ரிச் போடுறீங்களா முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அந்த ஈயனை முன்னாடி பின்னாடி போடுறதுதான் என்ரிச். என்ரிச் பண்ணாக்கா வலிமையாக்கு, செழுமையாக்கு. இங்க பாத்தீங்களா, இங்க அடிக்கலாம் அப்படி. இதுலதான் இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு ட்விஸ்ட். இன்னும் இந்த ட்விஸ்ட் முடியல. இத பாருங்க, இங்கிலீஷ் எப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ்னு. உள்ளதுக்குள்ள நல்லது பண்ணிக்கிற ஒரு லாங்குவேஜ். enriching. enriches. இங்க பாருங்க, இந்த enrich இருக்குல்ல, இங்க பாருங்க, இந்த enrich அப்படி கொண்டு வந்துட்டு 4 letters are missing. 4 letters are missing. எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் இப்ப போட்டேன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. நவுன்ல உட்கார்ந்து பாருங்க, வேர்ப்ல இருந்து டெரிவ் பண்ணி இங்க இருந்து அங்க போனோமா, நவுன்ல இருந்து வேர்புக்கு போனோமா. இப்ப வேர்ப்ல இருந்து நவுனுக்கு வர்றோம் பாத்தீங்களா கார்த்திக் சார், புரியுதுங்களா? நான் திருப்பி டிரைவ் பாருங்க. M 3 letters are missing. 3 letters are missing. enriching எம்ல வந்திருக்கு 3 letters. enrichment. பியூட்டிஃபுல். யார் சொன்னது? யாருங்க? புவனேஸ்வரி சார். enrichment. அப்ப பாருங்க, ENT ல முடியுது, MENT ல முடிச்சாக்கா இது வந்து அவ்வளவு முக்கியம். ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க, enrichment இருக்கா, இப்படி போடலாமா? என்டர்டெயின்மெண்ட் போடலாமா? கார்த்திக் சார் போடலாமா? போடலாமா அப்படி என்டர்டெயின்மெண்ட். அப்ப இங்க என்ன வரும்? ஈஸி. ஈஸி Entertain. என்ன வரும்? Entertain. என்டர்டெயின். அவ்வளவுதான், மேல பார்த்து சொல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப நீங்க எப்படி வந்து இந்த ஃபேமிலியை வந்து டெவலப் பண்றீங்கன்னு பாத்தீங்களா? அவ்வளோ ஈஸி. நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டா போதும். வா, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கா? ரைட். இப்ப எவ்ரிதிங் இது இந்த இடத்துல கனெக்டிங் போடுறீங்க இல்லையா? இதை முடிச்சிடலாம். நீங்க வந்து ஃபில் பண்ணி எனக்கு ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும். ரொம்ப முக்கியம். சில பேர் ரொம்ப கொஞ்சமா அனுப்பியிருக்காங்க, சில பேர் கரெக்டா அனுப்பியிருக்காங்க. அப்படி கொஞ்சமா அனுப்ப முடியாது. நீங்க எல்லாமே கிளாஸ்ல நடந்தது எல்லாமே சனி ஞாயிறு 2 நாள் இருந்ததுங்க. இங்க பாருங்க, கனெக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த கனெக்ஷன் கனெக்டட், கனெக்டிவ். இங்க கனெக்டிவ். இதுல நிறைய நம்ம யோசிச்சோம்னா வரும். அதை நம்ம அப்பப்ப பார்த்துக்கலாம் என்னன்னு. இப்ப பாருங்க, இது என்டர்டெய்னிங். இட் வாஸ் an entertaining மேட்ச். எப்படிப்பட்ட மேட்ச்? என்டர்டெய்னிங் வருது. மேட்ச்ங்கிற பெயர் சொல்ல அதோட பண்பை குறிக்கிறது. வா, இங்க என்டர்டெய்னிங் வருது, இங்க என்டர்டெய்னிங் வரும். பாத்துக்குங்க. அது வந்து தமிழ்ல சொல்ற மாதிரி நம்ம வந்து டைம் எடுத்துட்டு பண்ணுவோம். இங்க ஒரு என்டர்டெய்னிங், 3 என்டர்டெய்னிங் வருது பாருங்க. ஸோ he is thoroughly entertained போடலாம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துருவீங்க. ஸோ எகைன் இந்த இடத்த பாருங்க, இந்த கிரீன்ல போட்டிருக்கேன் இல்லையா? இந்த இடத்த நீங்க நல்லா பார்க்கணும். இது ஏன் வந்து இப்படி பேசுறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்ப பாருங்க, டாக். இங்க என்ன வருங்க? இங்க டாக் வரும், இங்க டாக்டு வரும். ஓகே, இங்க என்ன வருங்க? வெரி சிம்பிள் வேர்டுக்கு யோசிங்க என்னன்னு. அது புரியுதுங்களா? நான் தமிழ்ல சொல்றப்ப அது உங்களுக்கு அது புரிஞ்சுதுங்களா? அதாவது ஒண்ணும் இல்ல, டாக்ஸ் தான். அவரோட பேச்சுக்கள். இது வந்து என்னங்க? பேசுகிறான். இது வந்து his talks. I don't like his talks. அவன் பேசுற பேச்சு எனக்கு பிடிக்கல. பாருங்க, டாக், அப்புறம் டாக்கிங். நல்லா பாத்துக்கோங்க நான் எப்படி டெவலப் பண்றேன்னு. நீங்க பெயர் சொல்றதுல நீங்க தெளிவா இருக்கணும்.
டாக்கிங்ஸ். அப்பாடா, இந்த 4 வார்த்தை வந்து உட்காருது பாருங்க. பாருங்க, டாக்கிங்னா பேசுதல், பேசுதல்கள், பேச்சுக்கள். சோ 4 வார்த்தை இருக்கு பாருங்க. இட்ஸ் மெயின்லி டாக்கிங் பேரட். எப்படிப்பட்ட பேரட்? பேசுற பேரட், ரைட்? சோ கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் டஃபா இருக்குன்னா டோன்ட் வரி. நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு இதை அப்படியே எடுத்து சொல்லட்ட போறோம். நம்ம வந்து ஒண்ணு விட போறது கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் நல்லா பாருங்க. அக்யூஸ், குத்தம் சொல்றது, அக்யூஸ் பண்றது, ரைட்? அக்யூஸ். இப்ப இங்க வந்து அக்யூஸ்ட், குத்தம் சொல்கிறேன், குத்தம் சொன்னேன், ரைட்? அக்யூஸ்ட். அக்யூசிங், அக்யூசஸ். இப்ப எனக்கு நவுன்ல என்ன உட்காருன்னு சொல்லுங்க. அவர் யாருங்க? அக்யூஸ்ட் 1, அக்யூஸ்ட் நம்பர் 1 போடலாமா? அக்யூஸ்ட். குற்றம் சொல்லுதல் போடலாமா? போலாம் சார். இப்ப பாருங்க, நல்லா பாத்துக்கங்க. குற்றச்சாட்டு. ஓ, அக்யூசேஷன் நோட் பண்ணிக்கீங்க. குற்றச்சாட்டு, குற்றச்சாட்டு நவுன்ல உட்காருதா? புரியுதுங்களா? குற்றச்சாட்டு, அவன் மேல் குற்றச்சாட்டு உள்ளது, அக்யூசேஷன். பாத்தீங்களா எப்படி வருது? கனெக்ட் பண்றோம்னு பாத்தீங்களா? இங்கிலீஷ் ஒரு குறுகிய வட்டத்துல செயல்படுறது. ஆனா தமிழ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பக்காவா கொண்டு வரணும். தாய்மொழியில பாரதி சொல்லிட்டே இருக்கிற ஒரு விஷயம், நீங்க இதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அப்படியே கனெக்ட் பண்ணலாம். குற்றச்சாட்டு, குற்றச்சாட்டு. இப்ப அதை போட்டிருக்க பாருங்க. இது வந்து அக்யூஸ்ட், அக்யூசிங் பர்சன், குற்றம் சொல்கின்ற பர்சன். பாருங்க, இந்த இடத்துல நீங்க எப்படி தமிழ் படுது? அக்யூஸ், அவன் எப்படிப்பட்ட ஆள்பா? அக்யூஸ்ட் பர்சன், குற்றம் சாட்டப்பட்டவன், குற்றம் சாட்டப்பட்ட மனிதன். அக்யூசிங் பர்சன் எப்ப பார்த்தாலும் இஸ் an accusing person. இன்னொருத்தவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியே மாறுது பாருங்க. இது வந்து குற்றம் சொல்கிறேன், குற்றம் சாட்டுகிறேன். இது குற்றச்சாட்டு. நல்லா பாருங்க, குற்றச்சாட்டு, குற்றம் சாட்டுகிறேன், குற்றச்சாட்டு, குற்றம் சாட்டுகிறேன். ஐ அக்யூஸ், குற்றம் சாட்டுகிறேன். ஐ அக்யூஸ், நான் குற்றம் சாட்டினேன். ஐ ஹவ் அக்யூஸ், நான் குற்றம் சாட்டி இருக்கிறேன். ஐ ஆம் அக்யூசிங், நான் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறேன். ஹி அக்யூசஸ், அவன் குற்றம் சாட்டுகிறான். நல்லா பாருங்க எப்படி சென்டென்ஸ் யூஸ் பண்ணேன்னு. சப்ஜெக்ட் போட்டு முழு வாக்கியமாவே நான் சொன்னேன். இஸ் நம்பர் 1 அக்யூஸ்ட். பாருங்க, அக்யூஸ்ட் நம்பர் 1, ரைட்? இது பாருங்க, அக்யூசிங் இஸ் பேட், குற்றம் சொல்வது தவறானது. அக்யூசிங். his accusation is false, அவனுடைய குற்றச்சாட்டு தவறானது. அக்யூஸ்ட் பர்சன், குற்றம் சாட்டிய மனிதன். அக்யூசிங் பர்சன், குற்றம் சாட்டுகின்ற மனிதன். எப்படி கொண்டு வந்து பாருங்க. he is an accused person, he is an accusing person, right? His accusation is false, accusing is bad. Accused number 1. so இதுக்கு நான் ஃபுல் வாக்கியமா எழுதல, பாக்கி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வாக்கியம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அகைன் இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் புரியறதுக்கு 1% 2% எக்ஸ்ட்ரா புரிய ஆரம்பிச்சிருக்குன்னா பரவாயில்ல. இன்னும் சொல்லிக்கிட்டே போகும், பண்ணிக்கிட்டே போகும். பயங்கரமான பிராக்டிஸ் உங்களுக்கு வேணும். 100 வார்த்தை 150 வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா 100 வார்த்தைன்னா 1000 வார்த்தைக்கு ஈக்குவல் இல்லைங்களா கார்த்திக் சார்? 1000 வார்த்தைக்கு ஈக்குவல். 100 வார்த்தை நம்ம போடுவோம், ஆனா 1000 வார்த்தைக்கு ஈக்குவல். ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனாலதான் சொல்றது, இந்த பேசிக் 500 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க பாருங்க. பிலீவ்ங்கிற உடனே பிலீவ் எல்லாம் சொல்றேன். இங்க என்ன வரும்னு யோசிங்க. இங்க என்ன வரும்? அதுல உட்கார பிலீஃப் ஸ்பெல் பண்ணுங்க. BELIEF. அவர் அருமையா சொன்னார் லோகேஷ், அருமையா சொன்னார். இந்த அப்ப பிலீஃப்னா இப்ப தெரியுமா? இப்ப நீங்க சொல்ற ஐ பிலீவ், நம்புறேன். இதுக்கு சொல்லுங்க தமிழ்ல அடிச்சிடலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் நமக்கு நவுனு நம்பிக்கை. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பாதி தூரம் வந்துட்டீங்க நீங்க. இங்கிலீஷ் உங்க காலடியில் நம்ம இதுல இருந்து நீங்க எடுத்துட்டு போகணும்.
நீங்க இழுத்துட்டு போன அவ்வளவுதான். இப்ப பாருங்க 10 வார்த்தை வருது பாருங்க. பிலீவ். ஸோ ஒண்ணுத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும், பயன்பாடு தெரியும். இன்னும் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். நல்லா பாருங்க. பிலீவ்ஸ். இந்த பிலீவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிலீவ்ஸ் வந்து நம்பிக்கைகள்னு இங்க போடுவாங்க. புரியுதுங்களா? நம்பிக்கைகள். அதுதான் மை பிலீவ்ஸ். அவரோட பிலீஃப் நம்பிக்கைகள் இங்க போடுறாங்களா? பிலீவிங் நம்பிக்கை, நம்பிக்கையோட இருத்தல். இப்ப வந்து பிலீவிங். நல்லா பாருங்க, பிலீவிங். சீயிங் இஸ் பிலீவிங் மாதிரி. இப்ப பிலீவிங் இஸ் பேட் அப்படின்னு நம்புதல் வச்சுக்கலாமா? நம்ம எவ்வளவு அருமையா தமிழ்ல வருது பாத்தீங்களா? நம்புதல். இங்க ஈஸி அடிக்கலாமா? நல்லா இது சொல்லுங்க. எனக்கு சரியா வரமாட்டேங்குது. சரியா எனக்கு தெரியும். பிலீவபிள். அவ்வளவுதான். எப்படி வந்து உட்காருது பாருங்க. பிலீவபிளி. ஓகே. இப்ப எகைன் அண்ட் எகைன் என்னன்னா, இத நம்ம பாக்குறதுல இருக்கு. இவ்வளவு வார்த்தையான ஒண்ணும் கிடையாது. அதுல இருந்து நீங்க ஈஸியா வந்து எடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி 1-2 வார்த்தை வந்து உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கும். கம்ஃபர்ட், வசதியாக இருக்கிறது. இப்ப பாருங்க, கம்ஃபர்டபுள் போடலாமா? ரைட். ரொம்ப ஈஸியா இருக்கிறது. ஆனா அந்த சைடு எப்படி நீங்க கொண்டு போறீங்கன்னு பாக்குறேன். வசதி படுத்து அப்படிங்கிறதுக்கு கம்ஃபர்ட். ஐ கம்ஃபர்ட் பார்த்தா ஒன்னாவே இருக்கும். அதுதான் இங்கிலீஷ்ல நீங்க படிக்க கேட்க எழுத பேச இது வந்துடும். யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இது வாவ். இப்ப கம்ஃபர்ட். ஐ கம்ஃபர்டட். நான் அவனை நான் அவனை வசதிப்படுத்தினேன். அவனை வந்து அவனோட பெயினை குறைச்ச. கம்ஃபர்ட். கம்ஃபர்டிங். கம்ஃபர்ட்ஸ். இந்த கம்ஃபர்ட்ஸ் வசதிகள் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா வந்து பாருங்க. நான் போட ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போட உள்ள அப்படியே புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த புரிதலுக்கு வந்து தமிழ் மேல திருப்பி அது தமிழோட டெப்த், உங்களோட புரிஞ்சுக்கிறது தமிழோட டெப்த் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆழமா இருக்கோ புரிதல் அந்த அளவுக்கு ஈஸியா வந்துடும். இல்லைன்னா இந்த ப்ராசஸ்ல போயிட்டே இருந்தா வந்துடும். இது ஒண்ணும் வராதுன்னு இல்லை. இப்போ ஒண்ணு பார்க்கலாமா? இப்போ ரொம்ப ஈஸியா, ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இப்படி ஒண்ணு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, நீங்க எனக்கு சொல்லுவீங்க டெக்கரேட். இங்க என்னது? டெக்கரேஷன். இந்த டிஏஓஎல்ல வர்றது ஈஸியா கனெக்ட் பண்றோம். டெக்கரேஷன், டெக்கரேட்டிவ். இப்ப இந்த வார்த்தைகள்லாம் நீங்க இந்த ஃபேமிலியோட வேர்ட்ஸ் எல்லாம் தெரிய யாராவது அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல, எல்லாமே கனெக்ட் பண்றீங்க. நீங்க ஃபேமிலியில எந்த இடத்துல அவங்க வந்து இந்த மேஜர் வேர்டை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு ஈஸியா போயிடும். வா. இப்ப பாருங்க, இப்ப டெக்கரேட்டர். அப்புறம் நீங்க ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இவர் என்ன V4 வந்து டெக்கரேட்டிங் அப்படின்னு போடுறோம். இப்ப பாருங்க, நீங்க தமிழ்ல சொல்றப்ப உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பாருங்க. டெக்கரேட்டிங். இங்க டெக்கரேட்டிங் எப்படியும் போட்டுருவோம். நான் டெக்கரேட்ஸ். இப்ப நீங்க டெக்கரேட் என்ன சொல்லுவீங்க? ஜோடிக்கிறதுன்னு சொல்லுவீங்க சார். என்ன சொல்லுவீங்க? வேற என்ன சொல்லுவீங்க? டெக்கரேட் பண்றதுன்னா அலங்கரிக்கிறதா? அலங்கரிக்கிறதுன்னு சொல்லாமா? அலங்கரிக்கிறேன், அலங்கரித்தேன், அலங்கரித்து, அலங்கரித்து கொண்டு. இந்த டெக்கரேட்டிங்க்கு என்னங்க அர்த்தம்? இது வந்து அலங்கரித்து கொண்டு. அலங்கரித்தல். அழகா சொல்றாங்க பாத்தீங்களா? அதை ஃபாலோ பண்ணுவோம். இப்ப இங்க சொல்லுங்க டெக்கரேஷன். அலங்காரம். அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப டெக்கரேட்டிவ் அலங்கரிக்கப்பட்ட. இப்ப பாருங்க டெக்கரேட்டட் அடிக்கலாம். ஸோ டெக்கரேட்டிங், இந்த டெக்கரேட்டிங் பர்சன் அலங்கரித்து கொண்டிருக்கிற பர்சன். இப்ப பாருங்க அலங்கரிக்கின்ற பர்சன் டெக்கரேட்டிங். நல்லா பாத்துக்கோங்க. இங்க வேர்பா, இங்க வந்து வேர்பா அடிக்கிறது, இங்க டெக்கரேட்டிங் பர்சன். அந்த பர்சனோட பண்பை குறிச்சு அட்ஜெக்டிவ் பெயர் உரிச்செல்லாம் மாறி இங்க பெயர் சொல்லாம இருக்கு. வாவ். ஸோ எகைன் இந்த இங்கிலீஷோட இந்த ஒரு தன்மையை வந்து நம்ம வந்து வியப்பா தான் பார்க்கணும். வியப்பா ஒரு 26 லெட்டர் வச்சுட்டு அவங்க மேனேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு செழுமையான லாங்குவேஜை தாய்மொழியா வச்சிருக்கோம். அதை கம்பேர் பண்றப்ப ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஏன்னாக்கா இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். வெறும் 500 வார்த்தை தான் தெரியுதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. 5000 வார்த்தை உங்களுக்கு தெரியும். அப்பாடான்னு இருக்கும். அப்பா நமக்கு இவ்வளவு வார்த்தை தெரியுது. ஸோ அந்த வாக்கியம் மட்டும், இப்ப வாக்கிய அமைப்புல மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அது பேசுறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், இல்லை நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், வாக்கிய அமைப்புல மட்டுமே தான் ஃபோக்கஸ். அந்த வாக்கிய அமைப்பை ஃபோக்கஸ் பண்ண என்ன இருக்கு? அந்த 23 வார்த்தை இருக்கு. அந்த 23 வார்த்தையை பக்காவா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வேர்ட் ஃபேமிலிங்கிற இந்த மாதிரி கொடுக்குற நம்ம வொக்காபுலரி பில்ட் பண்றது தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அந்த 23 வேர்ட்ஸ் பயங்கர முக்கியம். அது எந்த காலத்திலையும் வந்து இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரு வார்த்தை போடுறேன், ஐ டெக்கரேட்னு போடுறேன். இப்ப போடுறேன், எந்த வார்த்தை வேணாலும் எடுங்க. இது உடைச்சாக்க டூ டெக்கரேட் வருதா? ஐ டூ டெக்கரேட் வருதா? உடைச்சா வருதா? ஐ டூ நாட் டெக்கரேட் போட்டுக்கலாமா? அப்ப அந்த டூ உள்ள ஒழிஞ்சிருக்கா? அந்த 23 வார்த்தையில வந்து ஐ டூ நாட் டெக்கரேட். ஸோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பாருங்க, இது எடுக்கிறீங்களே, ஐ டூ டெக்கரேட் வந்துருச்சா? He is decorating. நல்லா பாத்தீங்க. இந்த டெக்கரேட்டிங் வந்து நம்பர் 4 நீங்க நினைக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. 4ல இருந்து வர்றது he is decorating verb, சப்போர்ட்டிங் verb வருது. I do decorate, he is decorating. ரைட். நவ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இந்த சைட்ல போடுறோம் டெக்கரேட்டிங். அப்புறம் ஒண்ணு போடுறோம். நல்லா பாத்துங்க. 1 6 அப்புறம் 7. 1 6 7. இதுல பாருங்க, நான் வந்து இப்ப 1ல வந்து டூ வரும். நல்லா பாத்துக்கோங்க. டூ டிட் நீங்க அப்படி உடைச்சுக்கலாம். டஸ் அப்படி போட்டுக்கலாம். எகெயின் ரொம்ப முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது டூ இஸ். அதே மாதிரி இந்த ஆர் இருக்கு இல்லையா? ஹேவ், ஹேஸ், ஹேட் போடு. இந்த 7 இருக்குல்ல, ஈஸியா இதில் கொண்டு வந்துடலாம். ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர். நீங்க போட்டுங்க, பி போட்டுங்க. இவ்வளவுதாங்க. இந்த மேஜர் வேர்ட்ஸ் வந்து ஒண்ணுங்கிறது என்னங்க? verb 1 to 5 உள்ள வந்து ஒளிஞ்சிருக்கிறது டூ டிட் டஸ் ஒளிஞ்சிருக்கு. நவுன்ல என்ன ஒளிஞ்சிருக்குங்க? ஹேவ், ஹேஸ், ஹேட் ஒளிஞ்சிருக்கு. அட்ஜெக்டிவ்ல என்ன ஒளிஞ்சிருக்குங்க? பாக்கியெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஒரு ஒரு இதுதான் இந்த கனெக்ஷன். ஓகே, இது இந்த நோட்ஸ்ல இருக்கு. இது உங்களுக்கு ஷேரும் பண்றேன். இது பண்ணிக்கலாம். இது என்னன்னா, இப்ப பாருங்க, ஐ டூ, ஐ ஹாவ். இப்ப பாருங்க, I am interested. இந்த இன்ட்ரெஸ்டட் இருக்கு இல்லைங்களா? இது நம்பர் 7. புரியுதுங்களா? எனக்கு எப்படி இருக்கு? ஆர்வமாக இருக்கிறேன். இது புரியுதுங்களா லோகேஷ்? இது வந்து verb கிடையாது. நான் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஐ அம் இன்ட்ரெஸ்டட். ஓகே, இந்த ஆமுக்கு முன்னாடி வந்துருச்சா? 7க்கு முன்னாடி இங்க பாருங்க, ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட். நல்லா பாத்துக்கோங்க, ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட். அது அட்ஜெக்டிவ் இல்ல சார்? இல்ல, அது அட்ஜெக்டிவ். அதனாலதான் 7 போட்டேன். இப்படி போடுறேன். எஸ். இங்க போடுறேன். இங்க போட்டீங்கன்னா நீங்க ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஆர்வம் இருக்கிறது. இப்ப எனக்கு சொல்லுங்க, இது ஒண்ணா ஆறா? நவுன் சார். ஒண்ணா ஆறா? நம்பர் மட்டும் ஆர் சொல்லுங்க. சார். ஆர் சார். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த மாதிரி 7 வருது, இது வருது. ஹீ, நல்லா பாத்தீங்க, இன்ட்ரெஸ்ட் மீ. நல்லா பாருங்க என்ன பண்றேன்னு.
இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஹி இன்ட்ரெஸ்ட் மீனா என்ன? விடுங்க, ஹீய விடுங்க, நீங்க ரொம்ப குழப்பிட்ட. இட் இன்ட்ரெஸ்ட் மீ. இது என்னை ஆர்வப்படுத்துகிறது. அவ்வளவுதான், அவ்வளவு. இது இட் இன்ட்ரெஸ்ட் மீ, அதனால நான் இந்த பிசினஸ்ல போலான்னு இருக்கேன். இதை ஆர்வப்படுத்துகிறது. இதை உடைக்கலாமா? இதை உடைச்சுக்கலாமா? டஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட். இப்ப பாருங்க, வேர்போட வருது. வேர்ப் இது. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்பர் என்னங்க? இந்த நம்பர் என்னங்க? 1 1. ஓ இன்ட்ரெஸ்ட் சாரி சார், ஒண்ணுதான். 5 5. அஞ்சு. இப்போ போடுங்க, தே இன்ட்ரெஸ்ட் மீ. இப்ப சொல்லுங்க, அவர்கள் என்னை ஆர்வப்படுத்துகிறார்கள். போடலாமா? சோ இப்ப தே இன்ட்ரெஸ்ட் மீ நாங்க ஒண்ணா. இப்ப திருப்பி போடலாமா? ஐ இன்ட்ரெஸ்ட் தான். இப்ப அப்படியே போடுங்க. இப்ப ஐய வச்சு கொள்ளுவாங்க. ஐ இன்ட்ரெஸ்ட் தான். இப்ப நான் அவர்களை ஆர்வப்படுத்துகிறேன். முடிஞ்சு போச்சா? இப்ப புரியுதுங்களா? டஃபா இருந்த மாதிரி இருந்தது. இங்கிலீஷ்ல டஃபா உள்ள விஷயம் இந்த ஒண்ணுதான். ஒரே மாதிரி. ஆனா அது நான் இப்ப சொல்ல பார்த்தீங்களா, வேர்புல வந்து உட்கார்றப்ப டூ டேஸ் உள்ள ஒளிஞ்சிருக்கலாம், நேரடியா இருக்கலாம். நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நேரடியாவும் வரும், உள்ள ஒளிஞ்சிருக்கலாம். இது பாருங்க, இது நேரடியாவே இருக்கும், இது நேரடியாவே இருக்கும். இவ்வளவுதான். இந்த இங்கிலீஷ்ல இந்த கோர் தான் நம்ம பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லை, இன்னொரு 1/2 hour இருக்கு. நிறைய வேர்ட்ஸ் கொண்டு வருவோம். நீங்க மைண்ட்ல இதை கொண்டு வாங்க. இது 2 வார்த்தை வாக்கியம், 3 வார்த்தை வாக்கியம். பாத்தீங்களா? 3 வார்த்தை வாக்கியம், 3 வார்த்தை வாக்கியம், 3 வார்த்தை வாக்கியம் தான். ஆனா அந்த கோர் வந்துருச்சுல, இதை நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா எத்தனை வார்த்தை வேணாலும் மேல அடுக்கிட்டே போகலாம். பட் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? நான் 3-4 இடத்துல போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது இந்த கோரை தான் நம்ம இது பண்ணிக்கணும். இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். நல்லா நல்லா பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை எனர்ஜின்னு போடுறேன். நல்லா பாருங்க, இது யோசிச்சுதான் சொல்லணும். இங்க அடிக்க நீங்க எது உங்களுக்கு வருதோ அதை சொல்லுங்க. எது ஈஸியா வருதோ அதை சொல்லுங்க. எனர்ஜி, ஆற்றல். இங்க போனாலும் சரி, இங்க போனாலும் சரி, நீங்க இதுவரை கத்துக்கிட்ட நாலேஜ் வச்சு அப்ளை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எனர்ஜைஸ். இன்னொரு சொல்லுங்க. எனர்ஜைஸ். பியூட்டிஃபுல்லா சொல்லுங்க. இப்ப இசட்னா அமெரிக்கால இசட் போடுவாங்க, யூகேல எஸ்ஏ போட்டுருவாங்க. எனர்ஜைஸ், எனர்ஜைஸ்ட். அப்படியே கொண்டு வந்தா எனர்ஜைஸ், எனர்ஜைசிங்னு எனர்ஜைசிங் போடுங்க. இங்க சரி, இங்க எப்படி கொண்டு வருவீங்கன்னு பார்ப்போம். சார் எனர்ஜெட்டிக்கா சார்? அவன் எனர்ஜெட்டிக் அருமையா அருமையா கொண்டு வந்துட்டு. அப்புறம் என்ன இருக்கு இதுல? என்ன இப்ப இங்க ஈஸியா அதுல இருந்து வந்துடலாம். எனர்ஜெட்டிக்கலி, இந்த எனர்ஜெட்டிக்கல் இங்க வரும். அங்கேருந்து கொண்டு வந்து திருப்பி இங்க எனர்ஜெட்டிக்கல் போகணும். இது நீங்க நோட் பண்ணிக்கலாம். இங்க இதை வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய டாபிக் தான். ஆனா நம்ம ஒரு 40-50 வேர்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வேர்டு வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணிக்குவீங்க. நீங்க ஒரு 40-50 கோர் வேர்டு மட்டும் பண்ணா, கோர் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பண்ணா போதும். எனர்ஜைசஸ். இதுக்கு எதுக்கு நம்ம வந்து இதை திருப்பி திருப்பி பண்றோம்னா, இந்த ஏரியா அந்த கரெக்டா நீங்க வந்து நீங்க இது பண்ண முடியுதா அப்படின்னு பாக்கணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப இத பாருங்க, முக்கியமான வார்த்தை இது கிரியேட்னு இருக்கு. இங்க என்ன வரும்? நம்ம முன்னாடி தெரிஞ்சதுதான், கிரியேஷன். இப்ப பாருங்க, இப்ப கொண்டு வந்துட்டு அட்ஜெக்டிவ் போயிட்டு திருப்பி இங்க டெரிவ் பண்ணலாம். இங்க என்ன வரும்? Creative. வெரி நைஸ், அருமையா சொல்லப்படல. இப்ப கிரியேட்டிவ்ல இருந்து இங்க கொண்டு வரலாமா? கிரியேட்டிவிட்டி. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதான் எனக்கு வேணும். அருமையா சொன்னாரு. கிரியேட்டிவிட்டி. இங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் போடுங்க, போடுங்க, அது ஒண்ணும் தப்பு இல்லை, போடுங்க கிரியேட்டிவ். இப்ப பாருங்க, கிரியேட்டட்.
கிரியேட்டிங். நீங்க அது ஒண்ணுத்துக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா வாவ், கிரியேட்டிவிட்டி. நீங்க இங்க இங்க ஃபில் பண்ணீங்க, அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இது created, என்னன்னா ஒவ்வொரு வாக்கிய அமைப்புலையும் நீங்க வந்து ஹீஸ் கிரியேட்டிவ். இப்ப நம்ம இதை கொண்டு வர்றோம். நீங்க திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு போகலாம். அவ்வளோ கோரான ஒரு விஷயம். அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க, கிரியேட்ஸ். இங்க பாருங்க, ஹீஸ் கிரியேட்டிவ்னு போடுங்க. இங்க பாருங்க, ஹி இஸ் கிரியேட்டிவ். அந்த நம்ம இது வர்றப்ப அது வருதா, இஸ் கிரியேட்டிவ், இஸ் கிரியேட்டிவ். இப்ப நான் இஸ வந்து ஹேஸா மாத்துறேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? உங்களுக்கு என்ன வரும்? லோகேஷ் அடிக்கலாம். yes, creativity, கிரியேட்டிவிட்டி. அவ்வளவுதான். இது நம்ம இஸ் போடுறப்ப 7 போடுறோம். இங்க வந்து வந்துடும். உங்களுக்கு தமிழ் படுத்தணும்னா பிரமாதமா இருக்கும். அந்த டெப்த் அப்பதான் தெரியும். அவன் இப்ப பாருங்க, அவன் படைப்பாற்றலுடன் இருக்கிறான். இப்ப பாருங்க, அவன் ஒரு படைப்பாளன். இஸ் வெரி கிரியேட்டிவ் அப்படின்னா இஸ் வெரி கிரியேட்டிவ். அவன் ஒரு படைப்பாளனாக இருக்கிறான். இவன் he has creativity. அவனுக்கு படைப்பாற்றல் இருக்கிறது. அவன் படைப்பாளனாக இருக்கிறான், அவனுக்கு படைப்பாற்றல் இருக்கிறது. அவ்வளவுதான். அவ்வளவு. ஆனா இந்த இடத்துல ஹாஸ், இந்த இடத்துல இஸ் மாத்து போட்டுட முடியாது. அதுதான் சொல்ல வர்றது. உங்களுக்கு தெளிவா இருக்கணும். இஸ் கிரியேட்டிவ், he has creativity. அந்த தெளிவு நீங்க பேசுறதுக்கு வந்துருச்சுன்னா அந்த பயம் தயக்கம்லாம் விட்டு போயிடும். ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிடும். இதுதான், இதுல வந்து நான் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் பண்றேன், இது பண்றேன், அவ்வளவுதான். ரைட். இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான். இப்ப நீங்க எடுத்துட்டு போங்க, ஜஸ்ட் எடுத்துட்டு போங்க. கிரியேச்சர், கிரியேட்டர். நல்லா பாருங்க, கிரியேட்டர். சோ இப்ப நீங்க அப்படியே எடுத்துட்டு போலாம். இது வந்து நவுன் தான், பெயர் சொல் தான். இது எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போலாம் பாருங்க. கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிங், கிரியேச்சர், இது அப்படி ஒரு வார்த்தையை போடலாமா இங்க? அதே மாதிரி வார்த்தை இந்த பாருங்க, ஆக்ட். நல்லா ஆக்ட் கொடுக்குறான்பா, நடிப்பு. ரைட். ஆக்ஷன், நல்லா பாத்தீங்க, ஆக்ஷன். ஆக்டிவிட்டி. ரைட். இங்க என்ன வருங்க? நான் ஆக்டே போடுறேன். ஆக்டே போடலாமா? இங்கேயும் ஆக்ட், அங்கேயும் ஆக்ட் வருதா? இப்ப புரியுதுங்களா? இங்கிலீஷ் வந்து இந்த ஒரு விஷயத்த நுணுக்கமா பார்க்கணும்னு புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இன்னொரு இதுல ஒரு ட்விஸ்ட். இதோட முடியல. இது இன்னொரு ட்விஸ்ட் பண்ணலாமா? இங்க ஆக்டிவ் போட்டுக்கலாமா? ஆக்டர் போடலாம். ஆக்டர் எல்லாத்துக்குமே நீங்க வந்து கான்கிரீட் போடலாம். அப்ஸ்ட்ராக்ட் இல்லாம ஆக்டர், ஆக்டிவ். இப்ப பாருங்க, ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு விஷயம் இருக்குது. நம்ம முன்னாடி கத்துக்கிட்ட ஒரு விஷயம் பண்ணலாமா? ஆக்ட் இருக்குல்ல, என்ன முன்னாடி போடுங்க. நடத்தி காட்டுது. இது நடி, இது நடத்தி காட்டு, எனாக்ட் பண்றது. எனாக்டிங். இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, இது ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. அந்த ஃபேமிலில இருந்து எடுத்திருக்கோம். ஓ, அப்படி சொன்னாரு அங்க, அதுல இருந்து வருதுன்னு ரொம்ப ஈஸியா போயிடும். எனாக்ட்ஸ். அருமை, அருமை. நீங்க கொண்டு வர திடீர்னு பார்த்தா ஒரு வார்த்தைங்கிற 15 வார்த்தை இருக்கு. அவ்வளவுதான். உங்க கோர் 500 வேர்ட்ஸ் தெரிஞ்சா போதும். ஒரு 5000 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு உண்மையிலேயே அதான் உண்மை. ரைட். எஸ், enactness, sir. enactment. சோ இங்க இருந்து அங்க போறப்ப, அங்க இருந்து இங்க வர்றப்ப நல்லா தெரியும். இப்ப பாருங்க, ஆக்டிங் பர்சன். என்ன மாதிரி பர்சன்? ஆக்டிங் பர்சன். நீங்க வந்து அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் போட்டு தள்ளிடலாம். ஆக்டட் பர்சன். ரைட். நீங்க வந்து தைரியமா போகணும். உங்களுக்கு தெளிவா தெரியும். இது நடிக்கின்ற மனிதன். இப்ப பாருங்க, நடித்த மனிதன், நினைக்கிற. இங்க பாருங்க, இங்க வந்து இதை மட்டும் பாருங்க, நடிக்கின்ற, நடித்து கொண்டு. வித்தியாசம், தெளிவு. தமிழ்ல வந்து அவ்வளவு தெளிவா இருக்கு. ரைட். தமிழ்ல வந்து அவ்வளவு தெளிவா இருக்குது. அவ்வளவு தெளிவா இருக்கு. இப்ப இங்க தெளிவுங்கிறது என்ன வரும்?
தெளிவுபடுத்துறேன். கிளியரன்ஸ், தெளிவுபடுத்தி உங்களுக்கு இது ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். தெளிவுபடுத்தி கொண்டு கிளியரிங், ரைட் கிளியரன்ஸ், கிளியர்ஸ். இங்க எனக்கு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. இங்க clearance, கிளீன், clarity. சோ கிளியரிங். இப்ப பாருங்க, கிளியரிங் அது வேண்டியது. கிளியரிங், கிளியர்டு. இதுல கிளியரிங் பர்சன், கிளியர்டு பர்சன், கிளியரிங் ஆக்டிவிட்டி. இதுல ஏன் இது சொல்லணும்னா, இந்த இடம் பாத்தீங்களா, கிளாரிட்டின்னு சொல்ல அடிச்சல் பாத்தீங்களா, அது நமக்குள்ள பில்ட் ஆயிடும். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நமக்குள்ள பில்ட் ஆயிடும். இப்ப நீங்க போடுறீங்களா, பில்டுன்னு போடுறப்ப ரொம்ப ஈஸியா ஒண்ணு போட்டுவீங்களா? அங்க ஃபர்ஸ்ட் பில்டு, ரெண்டாவது பில்டு. அப்ப பில்டுங்கிறதே வந்து அவங்க பேசுறதை வச்சு பில்டிங் இருக்கா, கட்டாயமா கட்டடம் இருக்கா? பில்டிங் போடுறப்ப இந்த இடத்துல பில்டிங் வருமா, கட்டி கொண்டு வருதா? அப்ப நீங்க ஒரு வாட்டி இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொரு மெம்பருக்கும் நீங்க ஒரு வாக்கியம் எழுதிட்டீங்கன்னா போதுமா, கொண்டு வந்துடலாமா? இப்ப ஒண்ணும் இல்லை. இது வந்து ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை வேலை செய்யற ஒரு சாதாரண வார்த்தையே கிடையாது இது. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. ஒர்க்குன்னா இப்ப லோகேஷ் சார், ஒர்க்குன்னா என்ன மீனிங் சார்? வேலை சார். வேலை அது இங்கதானே வரணும். இங்க என்ன மீனிங் ஒர்க்குன்னா? வந்து ஐ ஒர்க். இங்க வேலை செய்யற இல்லைங்களா லோகேஷ்? இல்லைங்களா? அவர் சொன்ன ஒர்க் வந்து இங்க இருக்கு. இதுதான் நீங்க பார்க்கணும். இதான் பார்க்கணும். இந்த கோர் ஆங்கிலமும் தமிழும் எங்க வேறுபடுது? நம்ம ஒரு தமிழ் வழியா ஆங்கிலம் கத்துக்கிறப்ப நம்ம எங்க வந்து சுதாரிக்கணுங்கிறது. இந்த சுதாரித்தல் வந்து ரொம்ப முக்கியம். இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சொல்றது தமிழ்ல உள்வாங்கிக்கணும். அருமையா சொன்னாரு அவரு வந்து லோகேஷ். வேலை அப்படின்னாரு. இன்னொன்னு சொல்லியிருந்தா, நான் இங்க ஐ ஒர்க்குங்கிறேன். இங்க அப்ப நான் வேலை செய்யறது. சோ இப்ப பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா? இப்ப நான் இது எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்றேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, போட்டுட்டு ஒரு ஒர்க் இருக்கு, நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. ஒர்க்ஸ் இங்க பாருங்க, ஒர்க்கிங் வேலை செய்தல். பாருங்க, வேலை செய்தல், ஒர்க்கிங்ஸ். நவுன்ல உட்கார்ந்து பாருங்க. நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போகணும். இன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கான வார்த்தை பார்த்தோம். ஒரு 10 வார்த்தை பார்த்தாலும் 100 வார்த்தை பார்த்தது சமம். நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இதுல என்ன ஒரு பாயிண்ட்னா, நமக்கு கரெக்டா அந்த பொசிஷன் புரியுதா? வேலை செய்கின்ற, இது வேலை செய்து கொண்டு, ரெண்டு பார்த்தா ஒண்ணா இருக்கு. இது வேலை செய்தல். இது என்னப்பா? அது ஒரே ஸ்பெல்லிங், ஒரே வார்த்தை, ஒரே உச்சரிப்பு, எல்லாமே ஒண்ணு. ஆனா 3 வித்தியாசம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எகைன் இது புரிஞ்சாதான் நீங்க வந்து நாளைக்கு வந்து உங்க சுத்தி யாருமே இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆளு கவலை இல்லை. யாராவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிடிச்சிடலாம். உங்க கையில இருக்கு. இப்ப இது நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே இது பொருந்தும். நீங்க பேசுறதுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னாக்கா இந்த நம்பர் 7 இருக்கு இல்லையா, அவ்வளவு வார்த்தை நீங்க உள்ள போடுவீங்க. லுக் அட் திஸ். I'll do one more here. இதுதான் முன்னாடி ஒன்று பார்க்கணும். இது பாருங்க, நல்லா பாருங்க. இது ஸ்ட்ராங். இங்க என்ன வரும்? ஈஸியா அடிக்கணும். அப்படியே கொண்டு வாங்க. அருமையா கொண்டு வந்தாரு. இங்க இருந்து கொண்டு வாங்க. நம்ம கத்துக்கிட்டோம் முன்னாடி. ஸ்ட்ரெங்தன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க ஸ்ட்ராங்லி அடிக்கலாமா? அப்ப ஒரு வாட்டி கத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்ட்ராங் எங்க யூஸ் ஆகும், இங்க ஸ்ட்ராங்லி எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு வாட்டி கத்துக்கிட்டோம் போதுமா? அதே மாதிரி அதுல உள்ள அது மாதிரி வர்ற வார்த்தை எல்லாமே பண்ணிடலாமா? we can do it இல்லையா? இல்லை கார்த்திக் சார், புரியுதுங்களா? அது நான் எப்படி சொல்றேன்? பலம் பாருங்க. ஸ்ட்ராங்னா பலமானவன், பலமான. he talks stronglyனா பலமாக பேசுகிறான். பலமானவன், பலம் பொருந்தியவன், அவனுக்கு பலம் இருக்கிறது.
பலமாக்கு, strengthen the arms. ஆர்ம்ஸ் strengthen பண்ணு. பாருங்க எவ்வளவு அருமையா இங்கிலீஷ்ல பேசுவாங்க. நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்ச போது நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு சூட்சமா தான் வாக்கிய அமைப்புல எங்க உட்காருது. இந்த இந்த 7 பொசிஷன் 8 பொசிஷன் இருக்குன்னா இந்த 8 பொசிஷன்ல எந்த பொசிஷன் எங்க உட்காருதுன்னு தெரியும். அவ்வளவுதான். இந்த சூட்சமம் தான். நீங்க நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா? கேரம் போர்டு எல்லாம் இருக்குல்ல, அது நல்ல டெக்னிக் வச்சிருப்பாங்க. நல்ல தரவானவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்தா போதும் எல்லா காயும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஏன்னா பக்காவா பொசிஷன் வச்சிருப்பாங்க. எந்த பொசிஷன்ல எங்க அடிக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். செஸ் மாதிரி கேரம் போர்டு மாதிரி தான். ஃபுல்லா ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்தா போதும் முடிச்சிருவாங்க. நம்ம விஷயம் தெரியாதவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ரைட்? இதுதான் இந்த ஸ்ட்ரென்த். இவ்வளவு இது. இப்ப நம்ம போடலாமா? இப்ப பாருங்க வீக். அடிங்க. இது முன்னாடி கத்துக்கிட்டோம். ஏதோ ஒன்று வச்சு கத்துக்கிட்டோம். சார் வீக்னஸ் சார். அவ்வளவுதான். அது NESS முடிச்சா அது 6ல தான் உட்காரும். இங்க பாருங்க ரொம்ப ஈஸியா போயிடும். அவ்வளவுதான். சோ வீக்கெண்ட் பண்றலாம். வீக்லி போடலாமா? அவ்வளவுதான். பாக்கியெல்லாம் நீங்க அருமையா ஃபில் பண்ணிக்கலாம். சோ எகெயின் வந்து எதையுமே நீங்க மனப்பாடம் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது. உங்களால வந்து இப்ப ஒண்ணு பண்ணுவோம். சக்சஸ் எப்படி கொண்டு வருவீங்க? இங்க அடிக்கலாமா? இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. என்ன பார்த்துருக்கீங்க? ஒரு யூஸ்ஃபுல் பார்த்தோம்ல, அவ்வளவுதான். சக்சஸ்ஃபுல் அப்படியே அடிக்கணும். அவ்வளவுதான். இப்ப சக்சஸ்ஃபுல்லி அவ்வளவு. அது ரொம்ப ஈஸி. இப்ப இந்த 5 மட்டும் சொல்லுங்க. கரெக்டான வார்த்தை. நீங்க இதுதான் கொண்டு வரணும். இதுதான் கொண்டு வரணும். அவ்வளவுதான். சக்சீட். அருமையா சொன்னாரு. சக்சீட், சக்சீடட், சக்சீடட், சக்சீடிங், சக்சீட்ஸ், சக்சஸ், சக்சஸ்ஃபுல், சக்சஸ்ஃபுல்லி. அவ்வளவுதான். அது ரெகுலர் தான். அப்படியே ஈடி வச்சு. சோ இது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்ப பார்க்கலாம். நல்லா பாருங்க. இந்த மாதிரி வார்த்தை தான் நம்ம ரொம்ப ஈஸியா தப்பு பண்ணுவோம். இங்க அடிங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்துருங்க. டிஃபரண்ட். ஆமா, அந்த சிக்னிபிகண்ட் அதெல்லாம் போட்டோம். இண்டிபெண்டன்ட்லாம் போட்டோம். இதெல்லாம் பார்த்ததுதான். அந்த கேட்டகரியில போய் உட்காருது. அவ்வளவுதான். டிஃபரெண்ட்லி. இங்க பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கு. கஷ்டமே டிஃபரன்ஷியேட் சார். அந்த பாருங்க அருமையா கொண்டு வர பாருங்களேன். டிஃபரன்ஷியேட்ங்கிறது ஒண்ணு. நான் அதுல ஒரு இது தள்ளி போடுறேன். டிஃபரன்ஷியேட் போட்டு இங்க டிஃபரன்ஷியேஷன் போடலாமா? அங்க அதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ்க்கு வேணும்ல, அடிங்க. டிஃபர் அவ்வளவுதான். டிஃபர்டு எப்படி வருது பாத்தீங்களா? நீங்க டிஃபர்ட வச்சு கொண்டு வந்தீங்க. டிஃபரன்ஷியேட்னு அடிச்சாரு. அங்க ஒரு 5 வார்த்தை வரப்போகுது. டிஃபரிங், டிஃபர்ஸ். இங்க பாருங்க இப்படி வருது இல்ல, அந்த டிஃபர்ஸ் இங்க போடுங்க. இங்க டிஃபரிங் வருதா? டிஃபரிங் இங்க இருந்து வர்றப்ப இங்க வருதா? அங்க இருந்து போறப்ப டிஃபரன்ஷியேட்டட் வருதா? வா இங்க தான் கொள்றோம். இப்ப பாருங்க இது எவ்வளவு நடுநாயகமா இருக்குது. இது சொன்ன இல்லைங்களா, இந்த நவுன்ங்கிற பெயர் சொல் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல. அங்கேருந்து இங்க அட்ஜெக்டிவ் போகலாம், அங்கேருந்து வேர்ப் போகலாம், மல்டிபிள் வேர்ப்ஸ் போகலாம். இங்க டிஃபரன்ஷியேட்டர் நீங்க ஃபில் பண்ணிக்கிங்க. இந்த டைம்ங்கிற ஒரு இது லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்கு. முடிச்ச அளவுக்கு வரணும். இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி எனக்கு நீங்க ஆடியோ கட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பேசிக் திங் வந்து டிசைட். இங்க ஈஸி. டிசிஷனா சார்? நீங்க முன்னாடி வச்ச சொல்லிடலாம். நான் முடிவு சொல்றேன். இது முடிவு. டிசிஷன். அவ்வளவுதான் முடிவு. பாருங்க தமிழ்ல அது சொன்னோன்னா அடுத்தது கொட்டுது பாருங்க. அப்படியே வந்து அத தாய்மொழியோட பவர் அது. டிசைட் இதெல்லாம் அடிச்சிடலாம். இது இங்க பாருங்க
இங்க நல்லா பாருங்க டெசிசிவ். decisive, இங்க வந்து அப்படியே இங்க இறக்கி கொண்டு வாங்க. அந்த டெசிசிவ் வந்ததுனால வா டெசிஷன் இல்ல decisive, டிசைடட் அடிங்க. டிசைடிங் அத்தாரிட்டி அடிங்க. கொண்டு வந்துடலாமா? இங்க போட்டுடலாமா டிசைடிங்? ரைட், இங்க போட்டுடலாமா டிசைடிங்? yes, sir. முடிவு செய்தல் வருதா? ஒவ்வொரு வாட்டியும் அந்த தமிழ்ல ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல தமிழ்ல வந்துட்டு போகணும். என்ன வந்துட்டு போகணும்? முடிவு செய்தல், முடிவு செய்கின்ற, முடிவு செய்து கொண்டு வந்துருச்சா? அவ்வளவுதான். 3 ஒரே வார்த்தை. தமிழ்ல 3 படிச்சுட்டு பக்காவா 3 வார்த்தை இருக்குது. இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை. இப்ப இந்த இதுதான் எல்லா இடத்துலயும் போயிட்டே இருக்கு. அவ்வளவு தெளிவா இருக்கணும், அவ்வளவு தெளிவா இருக்கணும். முடிவு செய்கிறேன், முடிவு செய்தேன், முடிவு செய்து, முடிவு செய்து கொண்டு, முடிவு செய்கிறான், முடிவு, முடிவுறும் தன்மை, முடிவு செய்யும் தன்மை, நெஸ்னா தன்மை, முடிவு செய்யும் தன்மை, முடிவு செய்தல். இப்ப பாத்தீங்களா? முடிவு 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 செய்யக்கூடிய, முடிவு செய்ததான அப்படிங்கிறது தான் முடிவு செய்கின்ற, முடிவு செய்து கொண்டிருக்கின்ற. இப்ப என்னன்னா இது எல்லாமே ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டெசிசிவ்லி அடிச்சிருக்கு. டெசிசிவ்லி. இப்ப இப்படி போடலாமா? டிஸ்ட்ராக்ஷன் போடலாமா? அப்படியே டிஸ்ட்ராக்ட் அடிங்க. distract, அப்படியே வந்துடும் உங்களுக்கு. நான் இதை மட்டும் போடுறேன். டிஸ்ட்ராக்டிங். distracting, இங்க டிஸ்ட்ராக்ட், distraction, டிஸ்ட்ராக்ஷன். இப்ப பாருங்க டிஸ்ட்ராக்ட், distractive, distracting, distracting, டிஸ்ட்ராக்டிங். distraction, இப்ப நீங்க டிஸ்ட்ராக்டட் பர்சன், டிஸ்ட்ராக்டட். அதுலயே பாருங்க எப்படி இப்படி distractable, distractingly, டெஃபினட்டா போடலாம், டெஃபினட்டா போடலாம். there is no Distracting. question about it. நிறைய இருக்கு ஏபிள் போடலாம். நம்ம நிறைய போடாம கூட வந்திருக்கோம். இன்னும் போடலாம். அப்படி போட்டா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்டிவ்லி, டிஸ்ட்ராக்டபிள் இது நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அகைன் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா தெரியணும். there are lot more here. இப்ப இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு வார்த்தை பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளவு தூரம் பண்றீங்கன்னு பார்ப்போம். இது இதெல்லாம் ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ண பெனிஃபிட். benefiting, பெனிஃபிட்டிங் நல்லா பாத்துக்கங்க. அது ஒரு பெரிய there is a benefit. பாருங்களேன், there is a benefit, there are 2 benefits. பாருங்களேன், வா. அப்புறம் பாருங்களேன் பெனிஃபிட்டிங். இன்னொன்று இருக்கு பாத்தீங்களா? benefitable, beneficent, ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பெனிஃபிஷியரி. இங்க பாத்தீங்களா? பெனிஃபிட்டபிள், benefitable, பெனிஃபிட். இங்க அப்படியே அப்படியே அதெல்லாமே அப்படியே போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெனிஃபிட்டிங் இந்த இந்த மாதிரி வந்து யூ see this நம்ம பெனிஃபிஷியரி எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம். பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுங்க அப்படின்னு போதுல அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ரைட். இப்ப பெனிஃபிட்னா ஒரு பெனிஃபிட், 2 பெனிஃபிட் இருக்கு பாருங்க. 2 பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸ் இங்க ஒண்ணு இருக்கு. benefits, பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நீங்க வந்து பெனிஃபிட்டட், அது எல்லாம் நீங்க ஃபில் பண்ணீங்க. பெனிஃபிட்டபிளி நீங்க போட்டுக்கலாம். ஆல்ரைட். சோ பயன்பட்ட, அது அது நீங்க ஃபில் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் ஃபில் இட் அப். இந்த ஒரு வார்த்தை பார்த்துருவோமா? நல்லா பாருங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு. பியூட்டிஃபுல் இங்க என்ன வரும்? இல்ல பியூட்டி தான். That was a beauty. இங்க பாருங்க, இதுதான் முக்கியம். beautify, பியூட்டிஃபை.
அருமையா கொண்டு வந்தாரு பாருங்க. பியூட்டிஃபைடு அப்படியே அடிங்க, பியூட்டிஃபைங் அடிங்க, அங்க பியூட்டிஃபைங் வந்துடும். அங்கேருந்து இங்க டெரிவ் பண்றதுதான் பார்க்கணும். வாவ், அப்படி ஒரு இது இருக்குதா? பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி. அகெயின் இது கஷ்டமா இருக்கலாம் உங்களுக்கு சில பேருக்கு. இது கஷ்டம், ஆனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியை விட இன்னைக்கு இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. இது கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஒன்னும் ஒரு சென்டென்ஸ். இப்ப பாருங்க, பியூட்டிஃபைன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒண்ணும் இல்லை, நான் அவனை அழகுபடுத்துகிறேன்னு சொல்லி வச்சுக்கேன். நான் ரைட், ஐ பியூட்டிஃபை ஹிம்னா நம்பர் 1ல வருது. ஐ பியூட்டிஃபைடு ஹிம். நீங்க அது எப்படி மாறுதுன்னு பாருங்க, அது எப்படி கொண்டு வரீங்கன்னு. அது ஐ பியூட்டிஃபைடு ஹிம் நம்பர் 2ல வந்துருது. ரைட், ஐ ஹவ் பியூட்டிஃபைடு ஹிம். பாஸ்ட் டென்ஸ். அது பாஸ்ட் பத்தி, அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் பாருங்க. ஐ ஹவ் பியூட்டிஃபைடு ஹிம் பிரசன்ட் பர்ஃபெக்ட். இது நம்பர் 3 பொசிஷன்ல உள்ளது அடிக்கிறீங்க. ரைட், ஐ ஆம் பியூட்டிஃபையிங் ஹிம். அப்ப நமக்கு வந்து டென்ஸ் நாலேஜ் இருக்குது, வேர்ட் ஃபேமிலியோட நாலேஜ் இருக்குன்னா பூந்து விளையாண்டுலாம். ஸோ இப்போ பொசிஷன் நாலேஜ் மட்டும்தான் வேணும். நம்ம இப்போ பொசிஷன் தான் நம்ம நாளைக்கு வந்து கட்டாயமா பார்க்க போறோம். பொசிஷன் பேரட்டி எடுக்க போறோம். பியூட்டிஃபையிங் ஹிம் ஃபோர்ஸ். ஹி பியூட்டிஃபைஸ் மீ. ரைட், அப்படியே போட்டு அப்படியே திருப்பிடும். அந்த கிராமர்ல நமக்கு பக்காவா தெரியும். 5 வச்சு. ரைட், he is a beauty, she is a beauty போடலாமா? அவ கொள்ள அழகு அப்படிங்கிறது she is a beauty. அப்படியே கொண்டு வந்து நம்பர் 6 போட்டோமா? she is a beautiful girl. she is a beautiful girl. போடலாமா? நம்பர் 7 போடலாமா? she talks beautifully. அவ அழகா பேசுறாப்பா அப்படின்னு. ஸோ இந்த வினையோட பண்பை குறிச்சு வினை குறிச்செல்லாம் மாறுது பாருங்க. பியூட்டிஃபுல்லி. 8 அவ்வளவுதான். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இந்த பொசிஷன் தான் முக்கியம். ஸோ நமக்கு டென்ஸ் தெரியும், ஓரளவு நல்லாவே தெரியும். டென்ஸ் இல்லைன்னா நம்ம இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து வேர்ட் ஃபேமிலி தெரியும். அப்போ அந்த வேர்ட் ஃபேமிலி டென்ஸ் வச்சுட்டு பொசிஷன் பண்ணுறது, டென்ஸ்லேயே பொசிஷனிங் வரும். நம்ம கம்ப்ளீட்டா இதை பொசிஷன் பண்ண தெரிஞ்சுட்டா போதும். இது ஒரு இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, பார்ட் 2 கிளாஸ் 7ல நீங்க எனக்கு ஆடியோ மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க. ஒன்றும் இல்லை, 15 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. 15 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. நீங்க எப்படி படிக்கிறீங்க, நீங்க உங்க பேச்சு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ரொம்ப பெருசா இல்லை பாருங்க. கிளாஸ் 7க்கு போங்க. இது இருக்கு, இந்த சாட்டர்டே. இப்ப பாருங்க, இதுல பண்ணியிருக்கோம் பாருங்க. நம்ம நினைச்ச பார்க்க முடியல. ஒரு 50 வேர்டுக்கு மேல எடுத்திருக்கோம். 50 வேர்டுனா ஒரு 500 வார்த்தை கூட நான் எழுதியிருப்பேன். சும்மாவே எழுதியிருப்பேன். நீங்க கிளாஸ் 7, நீங்க கிளாஸ் 1லேருந்து 2 எல்லாமே நீங்க ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துட்டு ஆடியோ கட் பண்ணி அனுப்புங்க. ஆடியோ எப்படி அந்த நோட்ஸை படிச்சு காட்டினா போதும், அதான் ஆடியோ. சரிங்களா? நீங்க ரிவைஸ் பண்ண மாதிரி ஆச்சு, நீங்க எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. ஸோ இன்னுமே வரப்போற கிளாஸ் முக்கியம். நாளைக்கு இந்த பொசிஷனிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள போவோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிசல்ட்டிங்லாம் கொடுக்கலான்னு இருக்கு. இப்போ நிறைய பேரோட இது இருக்குது, வேண்டுகோள்கள் இருக்குது. தமிழ்ல பேசுங்க, தமிழ்ல குறைச்சலா பேசுறீங்க அப்படின்னு. இது இங்கிலீஷ் கிளாஸ் முடிஞ்ச அளவு ஆங்கிலத்திலையும் பேசணும், தமிழ்லையும் பேசணும், பேலன்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவு நான் பண்றேன். நாளைக்கு கட்டாயமா மிஸ் பண்ண வேணாம் கிளாஸ். இதை மட்டும் எனக்கு இது பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு அனுப்புங்க, ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். அந்த கேட்டகரைஸ் பண்ணி ஒன்று வச்சிருக்கேன், அதை நான் கொடுக்குறேன் நாளைக்கு. அது கொடுக்குறப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். அந்த வார்த்தை சொன்னேன், படார்னு அடிக்கணும் நவுன் என்னன்னு. அந்த ஃபேமிலி அப்படியே வந்துட்டு போகணும். அந்த சென்டென்ஸ் நாளை சந்திப்போம். இந்த டாக்குமெண்ட்டை அனுப்பி விடுறேன். சார் வேர்ட் ஃபேமிலி லிஸ்ட் கிடைக்குமா சார்? கிடைக்கும். சந்தியாவை கால் பண்ணுங்க. வேர்ட் ஃபேமிலி லிஸ்ட் கிடைக்கும். சந்தியாவை கால் பண்ணுங்க. சரிங்க சார். சரி, எனக்கு ஆடியோ அனுப்பணும். எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து எல்லாரும் ஆடியோ அனுப்பணும்னு. ஏன்னா அதுதான் இந்த கோர்ஸோட வெற்றியே அதுலதான் இருக்கு. நான் சொல்லி கொடுத்தது சும்மா ஒரு 50% மேக்ஸிமம் வச்சுட்டாலும் அடுத்த 50% நீங்க தான். நான் வெறும் ட்ரெஸ் மட்டும்தான், உடல் நீங்க.
வெறும் அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியம். உங்களோட ஒர்க்கு தான் முக்கியம். உங்களோட 9600852111 பண்ணிக்கங்க. மணி 9:15 ஆச்சு. நாளை ஷார்ப்பா 8 மணிக்கு சந்திப்போம். சரி, நாளைக்கு கிளாஸை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்க. இந்த நம்பருக்கு அனுப்புமா சார், வாட்ஸ்அப் நம்பர்? ஆமா, இந்த நம்பருக்கு நம்ம படிச்சு அனுப்பணும். எஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.